ஆண்டவரே, நீர் யார்? அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அப்போஸ்தலர் 9:5. தன்னுடைய 16ஆம் வயதில் கொக்கைன் என்னும் போதை மருந்தை விற்றதற்காய் லூயிஸ் ரோட்ரிகஸ் ஏற்கனவே சிறைக்கு சென்றிருக்கின்றார். தற்போது கொலை முயற்சிக்காய் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய குற்ற மனசாட்சியில் தேவன் அவனோடு இடைப்பட்டார். சிறை கம்பிகளுக்கு இடையில் இருக்கும்போது தன் சிறு பிராயத்தில் தன்னை தவறாமல் திருச்சபைக்கு கூட்டி சென்ற தன்னுடைய தாயாரின் செய்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் அவருடைய இருதயத்தில் கிரியை செய்வதை உணர்ந்தார். லூயிஸ் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுல் என்று பின்னாட்களில் அறியப்பட்ட சவுல் என்னும் வைராக்கியமான மனிதனை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. அவன் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தான். ஸ்தோவானை கொலை செய்த கூட்டத்தின் தலைவனாய் இருக்கின்றான் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றது. சவுலின் இந்த மனசாட்சியோடு தேவன் இடைபடுகிறார். தமஸ்குவுக்கு போகும் வழியில் சவுலின் கண்கள் குருடாக்கப்பட்டு இயேசு அவனிடம், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகின்றாய் என்று கேட்டார். அதற்கு சவுல், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதுவே அவனுடைய புதிய வாழ்க்கையின் துவக்கம். அவன் இயேசுவை நாடி வந்தான். லூயிஸ் ரோட்ரிகஸ் ஆயுள் தண்டனைக்கு இடையில் பரோலில் வெளிவந்தார். அதிலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் சென்ட்ரல் அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் சுவிசேஷ ஊழியங்களில் ஈடுபட துவங்கினார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மோசமான காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம்முடைய இதயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி நம் மனசாட்சியோடு இடைபடுகின்றார். இதுவே நம் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி இயேசு அண்டை வருவதற்கான தருணம். ஜெபம். இயேசுவே, நான் உம்மை விட்டு விலகிவிட்டேன். ஆகிலும் நீர் என்னுடைய இருதயத்தை உம்மிடமாய் இழுக்கிறதை நான் உணர்கின்றேன். என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கின்றேன். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.